கோவை எஸ்ஐஎஸ் காலனி காங்கிரஸ் பிரமுகர் தனசேகரை கடந்த 5ஆம் தேதி 5 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று தலா ரூபாய் 2 கோடி கேட்டு மிரட்டியதாகவும் பின் பாலக்காடு சாலையில் விட்டு சென்றதாகவும் புகார் எழுப்பப்பட்டுள்ளது. சார் காலையில் ஒரு 7:45 மணிக்கு என்னோடய சைட்டில் நின்றேன். ஒரு எர்டிகா கார் வந்தது சார். கார் இறங்குனாங்க. ஒரு 5 பேர் இறங்குனாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் தான் தனசேகரனான்னு கேட்டாங்க. நான் தான் தனசேகரன்னு சொன்னேன். நீங்கள் இங்கேருந்து சார் வர்றீங்க அப்படின்னு. நான் சேலத்துலேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கைக்கு விலங்கு மாட்டிட்டாங்க சார். அந்த விலங்கை மாட்ட விடாமல் தடுத்தேன். 5 பேரும் கூடிய வண்டியில் கீழே படுக்க போட்டு காலை உள்ளே தூக்கி வச்சு டோரை விட்டு அதோட என்னை கொண்டுகிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் திருச்சி ரோட்டில் போச்சு. ஒண்டிப்புதுரை தாண்டோன்னா சிக்னல்லேருந்து கேரளா பைபாஸில் போயிட்டாங்க சார். கேரளா பைபாஸில் போயிட்டாங்க. போயிட்டு அங்கேருந்து என்னை வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து யாருக்கும் அனுப்புனாங்க. அவர் சொல்லிட்டாப்புல இல்லை இந்த ஆள் இல்லை, நீ இறக்கி விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ கோஆப்ரேட் பண்ணு, இந்த மாதிரி நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உன்னையே இறக்கி விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னால் கடத்தின உடனேயே என்கிட்ட 2 கோடி ரூபா பணம் இருந்தால் தான் தருவோம், இல்லைன்னா உன்னை கொன்றுவோம், எடு துப்பாக்கியை அப்படின்னா துப்பாக்கி எடுத்தாருன்னு இன்னொருத்தர். துப்பாக்கி தான் பார்த்தீங்களா? துப்பாக்கி எடுக்க அவர் உள்ளே இருந்து அந்த எடுத்து தரேன்னாரு. இன்னொருத்தர் சொன்னார் வேண்டாம், எதுக்கு பொறுமையாக இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறது, அவன் சங்கில மிதி அப்படின்னு சொல்லிட்டு துணியை வச்சு அப்படியே